ஐபிஎல்லோட 47வது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் குஜராத் இடையில் நடக்க போது. அதோட ஃபேண்டசி பிரிவு தான் பார்க்க போறோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7:30 28 ஏப்ரல் சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஜிடி 2வது ரேங்க்ல இருக்காங்க. கடைசி 8 மேட்ச்ல 6 ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தான் லாஸ். கடைசி 5 மேட்ச்ல 1 மேட்ச் தான் தோத்துருக்காங்க, 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு 9வது ரேங்க்ல இருக்காங்க. 9 மேட்ச்ல 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, 7 மேட்ச் தோத்துருக்காங்க. கடைசி 5 மேட்சுமே தோல்விதான். ஜெய்ப்பூர் பொறுத்தளவுக்கு மொத்தம் 59 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 21 தடவை பேட்டிங் ஃபர்ஸ்ட், சேசிங்ல 38 தடவை. ஓவராலா சேசிங் தான் கிரவுண்ட்ல ப்ரிஃபரன்ஸ் பண்றாங்க. ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 217 ஃபார் 6 எதிர்பார்த்து அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் டீம் இன்னிங்ஸ் 59. ஹையஸ்ட் ரன் சேஸுமே ஓரளவுக்கு பிலோ 200 தான், ஒரு 190 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஏவரேஜ் டீம் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா 160 to 170. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு 170 180 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரீசெண்டா ஜெய்ப்பூர் நடந்த மேட்சஸ் 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே 170 to 180 தான் ஸ்கோரிங்கு. 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் மேட்ச் தான், ரொம்ப க்ளோஸ் கால் தான். பாருங்க 180 178 சேம் அதே தான். 175 173 அதில் பெங்களூர் அடிச்சு சேஸ் பண்ணிட்டாங்க. 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் ராஜஸ்தான் 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜிடி தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 மேட்ச் ஜிடி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாட் பேசிஸ் பார்க்கும்போது ஆர்ஆர்ல சஞ்சு சாம்சன் இல்லை, அதுக்கு பதிலாக ரியான் பராக் கேப்டன் பண்றாப்புல. சூரியவன்சியும் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் டீசன்ட் ஹிட்டிங் கொடுக்குறாங்க. சூரியவன்சி லாஸ்ட் 2 மேட்ச் தான் இறங்கினாரு. ரொம்ப யங் பிளேயரு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கும் போது அவர் சிக்ஸிங் எபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஹிட்டிங் கொடுக்குறாரு. ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மிங் வருவார். ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் இல்லாதனால டீமை ஓவரா அவர் தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. ரீசெண்ட் எல்லா மேட்சஸுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. நிதிஷ் ராணா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்டாக அப் அண்ட் டவுன் தான் இருக்காரு, பட் ஓரளவுக்கு டீமை ஸ்டெபிலிட்டி பண்ணக்கூடிய பிளேயர் தான். ரியான் பராக் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டிங் பிக்கிங் தான். டீசெண்டா ஓரளவுக்கு 20-30 அடிச்சு கொண்டு போறாரு. நல்லா ஹை அபிலிட்டி இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றாரு கேப்டன்சியும் சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவ் ஜூரல் ஓரளவுக்கு டீசென்ட் விக்கெட் கீப்பர் தான். அவரோட இடையில மிடில் வந்தா கூட ஓரளவுக்கு ஸ்கோரிங் பண்றாரு. மேபி டாப் ஆர்டர்ல வந்தா இன்னும் ஸ்கோரிங் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சோம் துவேக்கே போன மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மிங் இல்லை. ஹெட்மயர் டெத்தன்ல தான் உள்ள இறக்குவாங்க, பட் நல்ல ஹிட்டிங் பிளேயர். ரீசெண்டா இன்னும் பெரிய பெர்ஃபார்மிங் இல்லை, பட் மேபி அவரோட ஃபினிஷர் ரோல் தான் பண்றாரு. மேபி அவரோட சான்ஸ் கிடைக்கும் போது அவர் ப்ரூவ் பண்ணுவாரு. அசரங்காக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாம் ஹிட்டிங் பிளேயர்ஸ் தான், பட் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல பெருசா ஒன்றும் வரதில்லை. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் பண்றாரு அசரங்கா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா விக்கெட் டேக்கர் தான். ரீசெண்டா கொஞ்சம் இன்ஜுரி ஸ்ட்ரகிள் இருக்கிறாரு, பட் மேபி பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஃபரிக்கு சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் பவுலிங் ரீசெண்டா போடுறது கிடையாது, விக்கெட் டேக்கிங் கிடையாது. சந்தீப் சர்மா ஒரு டீசென்ட் பவுலர் தான். லாஸ்ட் சீசன்ல எல்லாம் நல்லா விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்டா நல்லா எடுத்திருக்காரு, பட் இந்த சீரீஸ்ல கன்சிஸ்டண்டா விக்கெட் இல்லை. ஒரு சில மேட்ச் விக்கெட் வருது, ஒரு சில மேட்ச் விக்கெட் வரது இல்லை. தேஷ்பாண்டே ஓரளவுக்கு டீசெண்டா போடக்கூடிய பவுலர் தான். ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்லயே இருக்கிறாரு. ஆரோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு க்ளோஸ் கால் மேட்சஸ் தான், பட் 5 மேட்சுமே தோத்துருக்காங்க. ஸ்கோரிங் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ரொம்ப க்ளோஸ் கால் தான், பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே ஓரளவுக்கு 180 190 அந்த ரேஞ்சில் அடிக்கிறாங்க, பட் ரொம்ப க்ளோஸ்ல தான் தோத்துட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் இல்லாதது பெரிய ஒரு டிராபேக். நம்பர் பேசிஸ்ல பார்க்கும்போது ஜெய்சலோட ரெக்கார்டு பாருங்க. கடைசி 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் இதாயிருக்காரு. பாக்கி எல்லா மேட்சுமே 49 74 51 75 நல்ல ஹை ஸ்கோரிங் தான் பண்ணியிருக்காரு. சாம்சன் இல்லாத கேப்பை இவர் தான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. ஒரு 6-24 14 22 ஒரு மேட்ச் மட்டும் சிங்கிள் 2 அவுட் ஆயிருக்காரு. சேம் ஜெய்ப்பூர்லயும் ஓரளவுக்கு நல்ல ஹை ஸ்கோரிங் தான். பாருங்க 74 75 ஒரு 100 வரை அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் ஃபிளாப், மற்ற பாக்கி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு.
வைபவ் சூரியவன்சி இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு 16 ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். இப்போ யங்ஸ்டர் புதுசாக வந்திருக்காரு, இனிமேல் விளையாட வாய்ப்புகள் கிடைக்கும். நிதிஷ் ராணா நல்ல பர்ஃபார்மர் தான், ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட்டு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் தான், கன்சிஸ்டண்டாக ஆட மாட்டேங்கிறார் ரீசெண்டாக. ஜிடிக்கு அகேன்ஸ்டாகவும் பெருசாக பர்ஃபார்மிங் இல்லை, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 45, பாக்கி 3 மேட்ச் சிங்கிள் டிஜிட் தான். ஜெய்ப்பூர்லேயும் ஒரே ஒரு மேட்ச் தான் 35 அடிச்சிருக்காரு. ரியான் பராக் டீசென்ட் பர்ஃபார்மிங் ரீசெண்டாக, டீமையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாரு. பட் ஒரு இன்கன்சிஸ்டன்ட் தெரியுது அவர்கிட்ட. அவரோட பாயிண்ட்ஸை பாருங்க, 22, 39 ஒரு மேட்ச் சிங்கிள் டிஜிட், 30, 26. ஜிடிக்கு அகேன்ஸ்டாகவும் 26, 74 ஒரு பிலோ ஸ்கோரிங். ஜெய்ப்பூர்ல ஒரு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு, ஒரு மேட்ச் மட்டும் தான் 4, பாக்கி 39, 30, 76, 84. ஜெய்ப்பூர்ல ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு இவர்கிட்ட. யூரல் ஸ்கோரிங் பாருங்க, ஓரளவுக்கு டீசெண்டா, ஓரளவுக்கு மிடில் ஆர்டர்ல ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறாரு. 47, 26, 35 ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் சிங்கிள் டிஜிட், ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர் தான். ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் ஓரளவுக்கு தான் வச்சிருக்காரு. ஜெய்ப்பூர்ல ஓரளவுக்கு பர்ஃபார்மிங் இருக்கு, 36, 20, 20 ஒரு 2 மேட்ச் சிங்கிள் டிஜிட். ஹெட்மயரை அவங்க டெத்துந்து தான் யூஸ் பண்றாங்க, ஒரு ஃபினிஷர் ரோல் தான் பண்றாரு. சான்சஸ் பெருசா கிடைக்கிறது இல்ல, கிடைக்கும் போது ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்ட் ரெக்கார்ட் பெருசா ஒண்ணுமே இல்ல, இது வந்து லாஸ்ட் இயர்ல பண்ணது. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஜெய்ப்பூர்ல கடைசி ஒரு 2 ஓவர் கிடைச்சிச்சுன்னா அந்த பினிஷிங் ரோல அவரோட ரோல கொஞ்சம் ஃப்ரீ பண்றாரு. சுபம் துபே பொறுத்தளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, போன மாதிரி சான்ஸ் கொடுத்தாங்க, பட் பெரிய ரெக்கார்டு ஒண்ணுமே இல்லை. அசரங்கா நல்ல பேட்டிங் பிளேயர் தான், பட் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் ஓவர்ஸ் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட், எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 1 ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, எல்லா மேட்சும் ஆவரேஜா 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுக்கிறாரு. ஒரு நல்ல டீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல ஹைபிலிட்டி பிளேயர் தான், கொஞ்சம் ரீசெண்டா கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கு, பட் பிக்கப் பண்ணிக்கிட்டு வராரு. ஓரளவுக்கு விக்கெட் டேக்கர் தான். 1, 1, 2, 0, 1. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு சிங்கிள். ஜெய்ப்பூர்ல கடந்த 5 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. துஷார தேஷ்பாண்டே ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்ல ரொம்ப தடுமாறுறாரு, கடைசி 5 போட்டியில 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் டேக்கர் தான் பாருங்க, 2, 2, 2 இந்த மேட்ச் விக்கெட் இல்ல, அதுக்கு ஒரு 5 மேட்ச்ல கடைசியில 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெய்ப்பூர்லயும் ஓரளவுக்கு டீசெண்டா 3 போட்டியில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபருக்கிக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க பேக் டு பேக், பட் ஆனா ஒரு பெரிய அளவுக்கு நம்ம பிச்சில் ஒரு பால் எடுப்படல. 5 போட்டியில ஒரே ஒரு விக்கெட் தான் வந்திருக்கு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் அவர் இந்த மேட்ச் விளையாடுவாருன்னு சந்தேகம் தான், மேபி அவர் சான்ஸ் மாத்துறதுக்கு சான்சஸ் அதிகம். சந்தீப் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். போன சீசன்ல எல்லாம் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்தாரு, பட் இந்த மேட்ச் இதோட கொஞ்சம் ரன்ஸ் அடிப்படையில் கொஞ்சம் நிறைய போறாரு. விக்கெட் டேக்கிங்லயும் பெருசா இருக்கிறது இல்ல, சில மேட்சஸ் விக்கெட் வருது, சில மேட்ச் விக்கெட் வர்றது இல்ல. மேபி மிக்சட் பெர்ஃபார்மன்ஸ் தான். கடந்த 5 போட்டியில் பாருங்க 2, 1 அப்புறம் விக்கெட் இல்ல 1. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் 4 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சேம் கிரவுண்ட்ல கடைசி பாருங்க லாஸ்ட் சீசன்ல ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு, பட் அந்த பர்ஃபார்மிங் கொடுக்கல ஸ்டில் ரீசெண்டா. ஜிடியோட பிளேயிங் 11 டாப் 3ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கில், சாய் சுதர்சன், பட்லர் 3 பேருமே ரொம்ப ஹை பர்ஃபார்மிங்ல இருக்காங்க, ஃபுல் ஃபார்ம் தான். டாப் ஹை ஸ்கோரிங்லயும் அவங்க தான் இருக்காங்க, நல்ல ரீசன்ட் பர்ஃபார்மிங்ஸ். அதனால டாப் ஆர்டரா அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேபி சாய் சுதர்சன் அவுட் ஆனா மேபி ரூதர்ஃபோர்டு வருவாரு, இல்லைன்னா வாஷிங்டன் லெஃப்ட் ஹேண்டரா யூஸ் பண்ணுவாங்க. மேபி கில் அவுட் ஆனா ஷாருக்கானோ டிவாட்டியோ மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு பேட்டர்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மிங் கொடுக்குறாங்க. பவுலிங் பேசிஸ்ல பார்க்கும்போது ரஷித் கான் ஒரு டீசென்ட் பவுலர் தான், பட் ரீசெண்டா
முந்தின சீசனை பார்க்குற அளவுக்கு விக்கெட்ஸ் விழுகிறது இல்லை. இப்போ ஒரு 2 மேட்ச் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாய் கிஷோரை பொறுத்த அளவுக்கு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ண இனிஷியலே எல்லா மேட்சும் 2 விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்தாரு. மேபி அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிளுங்க. அதுக்கப்புறம் கடைசி ரீசெண்டா ஒரு 4 ஓவர் ஃபுல்லாவே போடுறது இல்லை. போன போட்டியில தான் ஒரு 3 ஓவர் போட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முந்தின போட்டி பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, கடைசி ஓவர் மட்டும் தான் கொடுத்தாங்க. சிராஜ் அந்த டீமோட டாப் பவுலர் அவர் தான். அவரை நம்பி தான் டீம் இருந்துச்சு. அவர் ரீசெண்டா விக்கெட் டேக்கரு. பட் கொஞ்சம் இப்போ விக்கெட் எடுக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. பிரசித் கிருஷ்ணா நல்ல ஃபார்ம் கொண்டாரு. எல்லா மேட்சுமே ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் கண்டிப்பா எடுக்கிறாரு. ஜிடியோட கடந்த 5 மேட்சஸ் பார்க்கும்போது பாருங்க, ஸ்கோரிங் பாருங்க, எல்லா மேட்சுமே ஜிடி வின்னிங் ட்ராக்கிங்ல தான் இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும் தோத்துருக்காங்க, பாக்கி எல்லா மேட்சுமே வின்னிங் தான். கடைசி 5 மேட்சஸ்ல ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு அரௌண்ட் ஒரு 180 190 100 200 அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. கிரவுண்ட் பேசிஸ்ல கொஞ்சம் மினிமமா இருந்தா கூட அந்த மேட்சுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. நம்பர்ஸை பார்க்கும்போது சுபம் கில்லோட ரெக்கார்ட்ஸ் பாருங்க. ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு 70 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிற 60 ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபிளாப். இப்போ ஓரளவுக்கு ரீசெண்டாக விளையாடுறாரு. இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து நல்லா பிக்கப் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டாகவே அதே ஃபார்ம் கண்டினியூ பண்றாரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாகவும் பாருங்க, எல்லா மேட்சும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சிங்கிள் டிஜிட், பாக்கி 72 36 45 நல்ல ஸ்கோரிங் தான். சேம் ஜெய்ப்பூர்லயும் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரிங் வைக்கிறாரு. இந்த மேட்ச் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு கண்டிப்பா. சாய் சுதர்சன் ஃபார்ம் சொல்லவே வேண்டாம். அவர் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லா 50 தான் ஏவரேஜா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. நல்லா டீசெண்டா விளையாடுறாரு. கடைசி 5 மேட்ச்ல வருங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 5 ரன், பாக்கி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்ல ரன். 52 36 56 82. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் ஓரளவுக்கு 82 35 20. சேம் ஜெய்ப்பூர்லயும் ஓரளவுக்கு நல்ல ரன் வச்சிருக்காரு. இவரும் ஒரு டீசென்ட் பிக் டுடே. ஜோஸ் பட்லரோட ஃபார்ம் சொல்லவே தேவையில்லை. நல்ல பிளேயரு, நல்ல டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் தான். கடந்த 5 போட்டியில பாருங்க, 41 நாட் அவுட்டு, 97, ஒரு 16 36, ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 36. இந்த கிரவுண்டு அவருக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதே கிரவுண்ட்ல ஒரு 35 இருக்கு. நல்ல டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். ரூத்தர்ஃபோர்டு அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவரோட ஹிட்டிங்கை ப்ரூவ் பண்றாரு. பட் சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. டாப் ஆர்டர் கொஞ்சம் நல்லா அவங்களே விளையாண்டுறாங்க. அதனால ஒரு சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. கிடைக்கும் போது நல்லா ஆடிக்கிறார். டீசெண்டா ஓரளவுக்கு 43 22 35 30, ஒரு மேட்ச் மட்டும் கம்மி. ஓரளவுக்கு ரீசெண்டா நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஆர்ஆர்க்கு அகேன்ஸ்டா பெருசா ஸ்கோரிங் இல்லை. வென்யூலையும் ஓரளவுக்கு லோ ஸ்கோரிங் தான். வாஷிங்டன் சுந்தருக்கு பெருசா சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. மேபி ஒரு மேட்ச் தான் டாப் ஆர்டர்ல விளையாண்டார் ரீசெண்டா. 49 அடிச்சார் அந்த மேட்ச்மே. பிலோ மேட்சஸ் அவருக்கு சான்சஸ் கம்மியா தான் கிடைக்கும். மேபி ஒரு சான்சஸ் கிடைச்சிச்சுன்னா பேட்டிங்லயும் ப்ரூவ் பண்ணுவார். அவரோட பவுலிங்கும் ரீசெண்டா ஓரளவுக்கு ஓவரும் பெருசா கிடைக்கிறது இல்ல. மேபி 1 or 2 ஓவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர்ஸ் போடும்போது ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு. ஆர்ஆர்கே இன்ஸ்டாவும் பெருசா விக்கெட் டேக்கிங் ரெக்கார்டு ஒண்ணுமே இல்லை. ஷாருக் கான் ஒரு டீசென்ட் ஹிட்டர் தான். அவரும் ஒரு ஃபினிஷரோட தான் இருக்கிறாரு. மேபி அவருக்கும் பேட்டிங் சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அவரு மேபி அவர் ஹிட்டிங்ல தான் இருக்கிறாரு. அவரோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பாருங்க, ஒரு 11, இப்போ அதுக்கு முன்னாடி சான்ஸ் கிடைக்கல, ஒரு 11 36. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. 36 14 41 11 6. சேம் ஜெய்ப்பூர்ல ஒரு 14 அடிச்சிருக்காரு. ராகுல் டிவாட்டியா பெஸ்ட் ஃபினிஷரா இருந்தாரு. நிறைய மேட்ச் கடைசியில ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு போன சீசன்கள்ல. பட் இந்த சீசனுக்கு அவருக்கு ப்ரூவ் பண்ண சான்ஸ் கிடைக்கல. அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. போன மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல விளையாட வாய்ப்பு கிடைச்சது. பட் அந்த அதுவும் சான்சஸ் விட்டுட்டாரு. பெருசா ரெக்கார்டிங் ரீசெண்டா இல்லை. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டா ஒரு 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு, ஒரு மேட்ச் கம்மி.
வெண்ணிலையும் ஒரு 22 அடிச்சிருக்காரு. ரஷித் கான் டாப் ஸ்பின்னர்னு சொல்லலாம். பட் ரீசெண்டா கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்ல தடுமாறுறாரு, பழைய ஃபார்முக்கு இல்ல. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மேட்சஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்துட்டு வராரு. கடந்த 5 போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 2 போட்டியில விக்கெட் இல்ல, பட் மேனேஜ் பண்ணிட்டாரு. 2-1-2 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு பாருங்க, 2-1-3-2-1 நல்லா பவுல் பண்ணிருக்காரு. சேம் ஜெய்ப்பூர்லயுமே ஒரு 2 மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சாய் கிஷோர் இனிஷியல் 5 மேட்சஸ்ல 10 விக்கெட் எடுத்திருந்தாரு. நல்லா பர்பிள் கப்ல டாப்ல இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் இடையில ஒரு மேட்ச் ரன் போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஓவர் கொடுக்கறது நிப்பாட்டிட்டாங்க டீம்ல. ரொம்ப கம்மியாக தான் ஓவர் போடுறாங்க. போன மேட்ச்மே 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. மேபி இந்த மேட்ச் ஃபுல் ஓவர் போட வாய்ப்பு இருக்கு. ரெக்கார்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. 1-1 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் எல்லாம் 2 எடுத்திருந்தாரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. 2-2-1. பிரசித் கிருஷ்ணா ரீசன்ட் ரெக்கார்டு வேற லெவல்ல இருக்கு. 2-4-2-3-2 மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் மினிமம் எடுக்கிறாரு. ஓரளவுக்கு டீசெண்டா நல்லா பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஹை விக்கெட் கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்குறாரு, மேபி விக்கெட் எடுக்கிறாரு, மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் ரீசெண்டா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, பாக்கி எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த வெண்ணிலையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது சிராஜ் தான் அந்த டீமோட மெயின் விக்கெட் டேக்கரா இருக்காரு. அவர் பவுல் பண்ண எல்லா மேட்சஸுமே விக்கெட், ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை, பாக்கி எல்லா மேட்சஸ்லயுமே பாருங்க 1-1 ஒரு 4 விக்கெட் அழகா எடுத்திருக்காரு. ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 1-2-1-1-1 இந்த கிரவுண்ட்ல விளையாண்ட எல்லா மேட்ச்லயும் ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. கன்ஃபார்ம் விக்கெட் டேக்கர் இவர் தான். இசாந்த் சர்மா சீனியாரிட்டி பேஸ்ல யூஸ் பண்றாங்க. பட் பெருசா ஒன்றும் விக்கெட் டேக்கிங்ல இம்பார்ட்டன்ஸ் வர்றது இல்லை, ரீசன்ட் ஃபார்ம் இல்லை. பட் மேபி இவருக்கு பதில் வேற யாராவது சான்சஸ் வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச். ரீசெண்டா பெருசா ஒன்றும் விக்கெட் டேக்கிங்ல இல்லை. கடந்த 5 மேட்ச்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆர்ஆர் அகேன்ஸ்டாவும் பெருசா பவுலிங் இல்லை. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் ஓபன் பண்ணுவாங்க. நிதிஷ் ராணா, ரியான் பராக் மிடில் ஆர்டரு, சிம்ரன் ஹெட்மேயர், துருவ் ஜூரல் இவங்கெல்லாம் டெத் எண்ட்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஓவர்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா சரங்கா, ஆர்ச்சர், சந்தீப் சர்மா ஃபுல் ஓவர்ஸ் போடுவாங்க. இதில் டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரு டெத்து போடுவார், இவரும் டெத்து போடுவார். ஜிடி பொறுத்தளவுக்கு டாப் ஆர்டர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. 3 பேர் தான் டாப் ஆர்டர்ல இருப்பாங்க எப்பவுமே. அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கெல்லு, சுதர்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, பட்லர் 1 டவுன் வருவாரு. மேபி விக்கெட் டிபார்ட் பண்ணா செகண்ட் டவுன் வந்து மேபி ருத்தர்ஃபோர்டு வரலாம், சுந்தர் வரலாம், ஷாருக் கான் கூட சான்சஸ் கிடைக்கும். அது விக்கெட் பேசிஸ் பொறுத்தளவுக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விளையாடுவாங்க. அதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரஷித் கான் ஃபுல் ஓவர் போடுவாரு, பிரசித் கிருஷ்ணா ஃபுல் ஓவர் போடுவாங்க, சிராஜும் கண்டிப்பா ஃபுல் ஓவர் போடுவாரு. மேபி இன்னைக்கு சாய் கிஷோருக்கு ஃபுல் ஓவர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. வாஷிங்டன் சுந்தர் 1 or 2 ஓவர்ஸ் ஸ்பிளிட் பண்ணி போடலாம், வாய்ப்புகள் இருக்கு. டெத்துல பாத்தீங்கன்னா மேபி பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜ் தான் டெத்து கம்ப்ளீட் பண்றாங்க. டீமோட சேஃப் பிக் அளவு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், ராணா, சூரியவன்சி ரீசெண்டாக தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ரியான் பராக், வாஷிங்டன் சரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மாவும் விக்கெட் டேக்கர் தான், ஒரு சேஃப் பிக் தான். ஜிடி பொறுத்த அளவுக்கு இவங்க டாப் 3 கம்பல்சரி நல்ல ஹை ஹிட்டிங் பிளேயர்ஸ் தான். வாஷிங்டன் சுத்தரும் இன்னைக்கு வந்து ஓவர் போட வாய்ப்பு இருக்கு, அவர் ஒரு நல்ல டீசென்ட். ரஷித் கிருஷ்ணா நல்ல விக்கெட் டேக்கர், முகமது சிராஜ் டெத்தில் போடுறாரு, நல்ல விக்கெட் எடுப்பாரு. ரஷித் கிருஷ்ணா நல்ல ஃபார்ம் பிளேயர் தான், பட் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள், மேபி அவர் ஒரு டீசென்ட் பிக் தான். இவங்கெல்லாம் சேஃப் பிக்காக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஜிஎல்க்கு வந்து ரூத்தர்ஃபோர்டு, ஹெட்மேயர், தூபே, ஷாருக் கான், திவாத்தியா, சாய் கிஷோர் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர் தான். மேபி அவர் இன்னைக்கு எனக்கு ஓரளவுக்கு ஓவர் போட வாய்ப்பு இருக்கு. இசாந்த் சர்மா, தேஷ்பாண்டே அவருக்கு இவங்களெல்லாம் ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா பட்லரு, சுதர்சன், கெல்லு, ஜெய்ஸ்வால் இவங்க 4 பேரும் சேஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்.
இவங்கள ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ராணா மேபி மிக்சட் பெர்ஃபார்மன்ஸ் தான். திடீர்னு சில மேட்ச் நல்லா ஹை ஹிட்டிங் ஆடுவார். மேபி எந்த ஒரு மேட்ச்சில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவர் ஜிஎலுக்கு கேப்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ரியான் பராக் ஓரளவுக்கு 20-30 ரன்ஸ் டீசெண்டாக அடிச்சிட்டு இருக்காரு. அவரும் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. மாசிங் அசரங்கா ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லா மேட்சும் விக்கெட் எடுப்பார். சில மேட்ச்சில் 3-4 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். ரஷீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ரஷீத் கான் இவங்களையும் ஜிஎலுக்கு கேப்டனா வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் இல்லாத அந்த டீமுக்கு ஆர்ஆருக்கு பெரிய டிராபேக்கு. மேபி ஜெய்ஸ்வால் தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் ஒரு அளவுக்கு இனிஷியலா ஃபிளாப் ஆயிட்டாருன்னா டீம் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். டோட்டலாவே பவுலர் டாமினேட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி பிச்சில் நீங்க வந்து பவுலர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஜிஎல் டீமை பொறுத்த அளவுக்கு பட்லரு, சுதர்சனு, கில், ஜெய்ஸ்வால், ராணா, சூரியவன்சி, ரியான் பராக், அசரங்கா, கிருஷ்ணா, சிராஜ், ஆர்ச்சர். இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கில் அண்ட் ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு டீசெண்டா ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டா. ஜிஎல் டூக்கு பாருங்க, சுதர்சன் கேப்டனு, பட்லர் வைஸ் கேப்டனு. நல்ல ஒரு டீசெண்டான இதுதான். மேபி உங்களுக்கு இவங்க டாப் ஆர்டர் நல்ல ஸ்கோரிங் வரும்போது விக்கெட் கம்மியாக தான் விழுவும். அதனால ஜிடியோட பவுலர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். எஸ்எல் டீமை பொறுத்த அளவுக்கு பட்லர் கேப்டனு, ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டன். டாப் ஆர்டரில் கில்லு, சூரியவன்சி இருக்காரு. சூரியவன்சிக்கு பதிலாக நீங்கள் நிதிஷ் ராணாவை கூட யூஸ் பண்ணலாம். பட் சூரியவன்சி டீசென்ட் ஹிட்டர் தான். அவர்கிட்ட பெரிய ஹிட்டிங் எதிர்பார்க்கிறோம். பால் கம்மியாக பிடிச்சாலும் ஓரளவுக்கு நல்லா ரன்ஸ் வருது, எதிர்பார்க்கலாம். பவுலரை பொறுத்த அளவுக்கு ஆர்ஆரோட டாப் ஆர்டர்ஸ் பெருசாக இல்லை. ஜெய்ஸ்வால் மட்டும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. விக்கெட் டவுன் ஆகுது. அதனால கிருஷ்ணா, சிராஜ், ரஷீத் கான், ஆர்ச்சர் மட்டும் இவங்க டீம்ல ஓரளவுக்கு ரீசன்ட் பவுலர் தான். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் லைனும் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் பண்றோம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி 10 நிமிஷத்தில் ஃபைனல் எஸ்எல் டீம் டெலிகிராமில் வரும். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நன்றி.